அ ஐயா வணக்கம். ஆக்சுவலா ஒரு விஷயத்த வந்து நான் உங்ககிட்ட சொல்ல விரும்புறேங்க ஐயா. என்னன்னு கேட்டீங்கன்னா, அம் உங்ககிட்ட நான் முதலா பேசினது வந்து டிசம்பர் 19த். ஆமா. டிசம்பர் 19த் உங்ககிட்ட பேசுறேன். அன்னைக்கு காலையில டிசம்பர் 19த் காலையில வந்து பார்த்தசாரதி ஐயா வந்து உங்க நம்பர குடுக்குறாரு. அவரே ஃபோன் பண்றாரு. அவரே உங்களுடைய நம்பர குடுக்குறாரு. ஆமா. ஸோ மார்னிங் அவர் நம்பர் வாங்குறேன். நைட் உங்ககிட்ட பேசுறேன். இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது? இந்த 19ஆம் தேதிக்கு முன்னாடி என்ன நடந்துச்சு அப்டின்னா, ஒரு 14ஆம் தேதி டிசம்பர் ஒரு 5 நாளைக்கு முன்னாடி கரெக்ட்டா 5 நாளைக்கு முன்னாடி நான் வந்து நைட் 14த் டிசம்பர் நைட்டு நான் தூங்க போறேன். தூங்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட்டு படுத்துட்டேன். கண்ண மூடுறேன். கண்ண மூடும்போது, அந்த இருட்டா இருக்கும் இல்லைங்களா? இருட்டுல வந்து எனக்கு வந்து ஒரு ஒரு ஃபேஸ் தெரியுது. ஓகே. தல மட்டும் அத வந்து அவங்களுடைய யாஹ் அ இது மட்டும் தெரியுது. இப்ப உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த தலையாட்டி சித்தர் ஜீவசமாதின்னு சொல்லிட்டு, அவரோட தல மட்டும் இருக்குல்ல அங்க. ஸோ, அதில என்ன தெரியுது அப்டின்னாக்கா, ஒரு ஒரு எப்பயுமே நம்ம இருட்டா இருக்கும்போது அதில ஒரு எக்ஸ்ரே காப்பி மாரி தானே தெரியும். அது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அந்த ஒரு தலப்பாக்கட்டு, மேல ஒரு ஒரு தலப்பாக்கட்டு, அந்த கூர்ப்பான அந்த அந்த தாடி. ஸோ தாடி தெரிஞ்சது, தலப்பாக்கட்டு தெரிஞ்சது. எங்க அம்மா பக்கத்துல இருந்தாங்க. எங்க அம்மாகிட்ட நான் என்ன சொன்னேன் அப்டின்னா, எந்திரிச்சுட்டு ஒரு செகண்ட் தோணுச்சு. அ உள்ள உத்து பார்க்குறேன். என்னமோ தெரியுது. உத்து பார்க்குறேன். இதுதான் இந்த காட்சி தான் தெரிஞ்சது. அ எங்க அம்மா எனக்கு எனக்கு அப்ப தலையாட்டி சித்தர்லாம் தெரியாது. ஸோ நான் எனக்கு தெரிஞ்சவர் வந்து நாஸ்ட்ரடாமஸ் இந்த மாதிரி. ஏன்னா நாஸ்ட்ரடாமஸ் எப்படி அவங்கள சித்தரிச்சிருப்பாங்கன்னா, அவரு ஒரு தலையில ஒரு தலப்பாக்கட்டு மாதிரியும், ஒரு தாடி மாரியும் வச்சிருப்பார் நாஸ்ட்ரடாமஸ். ஸோ அவரு ஒரு தீர்க்கதரிசி. நோய்கள் தீர்க்க வல்லவரும் கூட. ஸோ மேபி அவர வந்து அப்படி போல அப்படின்னு நினச்சு எங்க அம்மாட்ட என்னன்னே தெரியல. நான் ஏன் அந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னேன்னு தெரியல. எங்க அம்மாகிட்ட வந்து இது மாரி இனிமே எனக்கு நாஸ்ட்ரடாமஸ் ஹெல்ப் பண்ணுவாரு. இனிமே. எனக்கு இனிமே நாஸ்ட்ராடமஸ் ஹெல்ப் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி படுத்து தூங்கிட்டேன். ஸோ தி திங் இஸ் அது நாஸ்ட்ராடமஸ்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா எனக்கு என்னுடைய மேட்ச்சு. ஸோ நான் பார்த்த அந்த பிக்சர் மேட்ச் ஆகக்கூடியவர் இந்த தலையாட்டி சித்தரா இருக்கிறாரு அப்படின்றது தான் விஷயங்கய்யா. இது இல்லாம அப்ப அன்னைக்கு தெரிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் 5 நாள் கழிச்சுட்டு தான் 5 நாள் கரெக்ட்டா 5வது நாள் நான் வந்து உங்ககிட்ட பேசக்கூடிய சந்தர்ப்பம் அமையிறதுய்யா. ஆமா. அதே 19த் டிசம்பர் உங்ககிட்ட நான் வந்து நைட்டு பேசுனேன். காலையில ஒரு தடவ பேசுனேன். திருப்பி நைட்டு உங்ககிட்ட பேசுனேன். எனக்கு நைட் டைம் அது. அப்போ உங்ககிட்ட பேசிட்டு, அ அதுக்கப்புறம் போயிட்டு தூங்குறதுக்கு முன்னாடி நான் நெனைக்கிறேன், இந்த ஐயா ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்காரே! இவரு யாரு? இவரு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா இருக்காரே! அப்டின்ட்டு ஒரு ஒரு எண்ணம் மட்டும் எனக்கு தோணுச்சு. அதோட நான் வந்து அதுக்கப்புறமா படுத்து தூங்கிட்டேன். அப்படி ஒரு காட்சி என்ன காட்சி வந்துச்சுன்னா, உங்கள பத்தி ஒரு காட்சி அது. ஸோ உங்ககிட்ட சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, ம் ஒரு ஒரு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த வெட்ட வெளி இருக்கு இல்லைங்களா? அந்த கலர் என்ன கலர் இருக்கும்? ஒரு மாரியான ஒரு ப்ளூ இல்லைங்களா? ஸ்கை வந்து எப்படி ஒரு ஒரு விதமான ஒரு ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த அந்த கலர் டீ ஷர்ட் தான் நீங்க போட்டுருக்கீங்க. ஸோ இட் லுக்ஸ் லைக் ஒரு வெட்ட வெளி தேகம் கொண்டவர போல இருக்கிறீங்க. அதுதான் நான் சொல்ல முடியும். அதுதான் எனக்கு வந்து சிக்னிஃபை பண்ணுச்சு உங்கள பத்தி. ஒரு வெட்டவெளி தேகம் கொண்ட ஒரு நபர் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு காட்டப்பட்டுச்சுங்க ஐயா. எனக்கு என்ன பார்த்தனோ அத நான் உங்களுக்கு சொல்றேன் ஐயா. 19த் டிசம்பர் நைட் எனக்கு என்ன தெரிஞ்சுதோ அத நான் உங்ககிட்ட சொல்றேன். ஸோ திடீர்னு எனக்கு நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க. இதில வந்து என்ன சொல்றீங்கன்னா, கம்ப்ளீட் ஒர்க் ஃப்ளோ உங்களுக்கு சொல்லி தரேன். ஏதோ சம்திங் ஏதோ உயிர்லேருந்து ஆரம்பிச்சு என்னென்னமோ ஃபுல் ஒர்க் ஃப்ளோ வந்து ஒரு டயகிராம்லாம் அனுப்புறீங்க எனக்கு. கம்ப்ளீட்டா உனக்கு சொல்லி தரேம்மா அப்படின்னு நீங்க சொல்றீங்க. இதுக்கு வந்து ஒரு பேக்கேஜ் மாரி நான் சொல்லி தரேம்மா அப்படின்றீங்க. ஒரு ஒரு பேக்கேஜ், ஒரு பிரைஸ் போடுறீங்க. அதுக்கு ஒரு பிரைஸ் ஒரு சிக்னிஃபிகன்ட் ஒரு பிரைஸ் போடுறீங்க. ஒரு ஒர்க் ஃப்ளோலாம் போட்டு கம்ப்ளீட்டா உனக்கு சொல்லி தரேம்மா அப்படின்றீங்க. இதுதாம்மா விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இமெயில் அனுப்புறீங்க நீங்க. ஓகே. அதுக்கப்புறம் அப்ப என்ன யோசிக்கிறேன்னா, அந்த அது என்ன காட்சின்னு எனக்கு தெரியல. அந்த அந்த டைம்ல நான் என்ன நினைக்கிறேன், எதுக்கு இந்த ஐயா வந்து இப்படி பண்றாரு? எதுக்கு அவரு வந்து இதெல்லாம் சொல்லி தரணும்னு பண்றாரு அப்படின்னு நினைக்கும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு காப்பகத்த வந்து ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. ஒரு காப்பகம்.
அந்த காப்பகம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னாக்கா, ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை, அந்த மாரி புரியுதுங்களா? ஆளு தான் சின்ன ஆளா இருக்கான். ஆனா வந்து அவனுக்கு மனநிலை பாதிக்கப்பட்டிருக்கு. ஸோ இந்த மாரிலாம் வந்து நெறைய பேர் வந்து அந்த இடத்துல நீங்க பாதுகாக்கிறீங்க. ஒரு ஒரு பொண்ண போட்டு ஒரு பொண்ணு தான் அதுக்கு இன்சார்ஜ். ஒரு பொண்ணு ஒரு என்ன ஒரு 30, 40க்குள்ள தான் அந்த பொண்ணுக்கு வயசு இருக்கும். ஒரு பொண்ணு சைடு வாக்கு எடுத்திருக்கு. அந்த தலைமுடி வந்து சைடு வாக்கு எடுத்திருக்கு. அந்த பொண்ணு நல்ல பொண்ணு தான். ஆமா. அந்த ஒரு இன்சார்ஜ போட்டு நீங்க ஆரம்பிக்கிறீங்க. நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது வந்து அது என்ன காலகட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சுனாமி வரக்கூடிய காலகட்டமா கூட எடுத்துக்கலாம். அந்த கடல் கடல் இருக்கு பார்த்தீங்களா? அப்படியே தண்ணியெல்லாம் முன்னாடி வருது. அந்த மாரியான ஒரு காலகட்டமா இருக்கு. ஆ என்ன சொல்றது? ரொம்ப அங்க வந்து இந்த அத பார்த்துட்டு அங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, அதற்கு வந்து உங்களுக்கு ஒரு ஃபினான்ஸ் தேவைப்படுது. ரொம்ப என்ன சொல்றது? ஏன்னா இவங்களெல்லாம் காப்பாத்தணும். அந்த காப்பாத்துறதுக்கு இங்க வந்து வச்சிருக்க அவங்கள எல்லாரையும் காப்பாத்தணும் அப்படின்றபோது, அந்த பொண்ணும் மனசு விடுது. என்னுடைய கண்ல வந்து ஒரு கடைக்கண்ல தண்ணி வருது. "என்னடா இது இப்படி இருக்கே!" அப்படின்ட்டு. ஸோ இதுதாங்கய்யா. ஸோ நீங்க ஏதாவது ஒரு காப்பகம் இதுலேருந்து என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு காப்பகம் ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா, ஒரு 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 நெருக்கடி ஏற்படும். அந்த நெருக்கடி ஏற்படும் பொழுது, நம்ம வந்து இத ஒரு நம்ம இந்த வாசி யுகத்துலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் இதா சொல்லிக் குடுக்க ஒரு வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படலாம் அப்படின்றது தான் இது வந்து காட்டுதுங்க ஐயா. ஸோ உங்ககிட்ட ஜஸ்ட்டு சொல்றேங்க ஐயா. இதுதான் காட்டுச்சுங்க ஐயா அப்படின்றத நான் சொல்றேங்க ஐயா. நான் ரொம்ப குட்டி ஆளு. எனக்கு தெரிஞ்சத நான் உங்ககிட்ட சொல்றேன். இப்ப சமீப காலமா என்னன்னு தெரியல. ஒரு நாள் ஒரு பெரிய திரிசூலம் மாரி பார்த்தேன். அ இந்த லைட்டா தூக்கம் வர டைம்ல அந்த மாரி பார்த்தேன். ஒரு பெரிய மரம் ஒண்ணு பார்த்தேன். ஆ இதுதாங்க ஐயா. ஸோ என்ன சம்மந்தம்னு தெரியல. ஆனா வந்து தலையாட்டி சித்திரம் நீங்களும் வந்து எனக்கு ஆ இதுகாலம் எனக்கு உதவி செஞ்சிருக்கீங்க. நன்றி ஐயா.